ஹலோ கைஸ், இந்தியாவோட மிக பழமையான போக்குவரத்து சேவை தான் இந்த ரயில் போக்குவரத்து. இது நம்ம இந்தியாவோட மக்கள் பலருக்கு வாழ்வாதாரமா இருந்துட்டு வருது. அது ரயில்வே தொழிலாளர்களா இருக்கட்டும், ஒப்பந்த தொழிலாளர்களா இருக்கட்டும், சுமை தூக்குபவர்களா இருக்கட்டும், இப்படி நம்மள பலர் இதை நம்பிதான் நம்ம பொழப்ப நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் கூட்டம், நெரிசல், அது இதுன்னு பல விஷயம் இருந்தாலும் நம்ம மக்கள் அதை தவிர்க்கிறது இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில ட்ரெயின் ஆக்சிடென்ட், ட்ரெயின் தடம் புரண்டதுன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் மக்கள் மத்தியில ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதை விட இப்ப சமீப காலமா கொஞ்சம் அதிகமாவே கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் சபர்மதி எக்ஸ்பிரஸ் தரம் புரண்டது. அங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசில 17ஆம் தேதி சனிக்கிழமை காலையில ஒரு எக்ஸ்பிரஸ் தரம் புரளுது. அது எங்க எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாரணாசில இருந்து அகமதாபாத் செல்லும் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஜான்சியை நோக்கி சனிக்கிழமை காலையில போயிட்டு இருக்கும் போது தரம் புரண்டு விபத்துல சிக்கிடுது. ஸோ அந்த விபத்துல பாத்தீங்கன்னா அங்க பயணிச்ச பயணிகளுக்கோ இல்ல ஊழியர்களுக்கோ எவ்வித பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு எந்த காயமும் இல்லைன்னு சொல்லி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வனி வைஷ்ணவ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க விபத்து ஏற்பட்டதுனால அந்த வழியில வர வேண்டிய ட்ரெயினை ரத்து பண்ணியிருக்காங்க. வந்த ட்ரெயினை வேறொரு வழியிலையும் மாத்தியும் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கும் பயணிகளை சேஃபா கான்பூருக்கு அனுப்புறதுக்காக இந்திய ரயில்வே அங்க விரைவாக பேருந்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, அங்க எப்படி ஆக்சிடென்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ட்ராக்ல பெரிய பாறாங்கள் இருந்ததாகவும் ரயிலோட இன்ஜின் போய் அந்த பாறாங்கள் மேல் மோதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சில ரயில் விபத்துகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஜூன் 6, 1981 வருஷம் பீகார் மாநிலத்துல பாக்மதி அப்படின்ற ஆற்று பாலத்தை கடக்கும் போது அந்த ட்ரெயின் தடம் புரண்டு அந்த ஆத்துலயே விழுந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா 300 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20, 1995 உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரஷோபாத் அருகே நின்று கொண்டிருந்த காலிந்தி எக்ஸ்பிரஸ் மீது பிரசாந்தம் எக்ஸ்பிரஸ் மோதனால சுமார் 350 பேர் இறந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2, 1999 வருஷம் மேற்கு வங்காளம் மாநிலத்துல கைசால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே ஆவத் ரயில் நின்று கொண்டிருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா மெயில் வந்து ஒன்றோடு ஒன்று மோதல்னால ஏறக்குறைய 285 பேர் இறந்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து சிக்னல் கோளாறு காரணமாக தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் 2, 2023 வருஷம் ஒடிசா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மற்றும் பெங்களூர் ஹவுரா எக்ஸ்பிரஸ் இடையே நடந்த விபத்துல ஏறக்குறைய 275 பேர் இறந்திருக்காங்க. 1175 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுவும் சிக்னல் ஃபால்ட்டால தான் இந்த விபத்து நடந்ததாக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னதான் மக்கள் மத்தியில ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பீதியை கிளம்பினாலும் ரயில் போக்குவரத்து அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு போக்குவரத்து தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளோட பாதுகாப்பையும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்த நம்மளோட டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தந்த காலத்துக்கு எப்ப அப்கிரேட் பண்ணிட்டு வரணும். இந்த அப்கிரேடிங்கான ட்ரைனிங்கை ரயில்வே ஊழியருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலேயே வழங்கிட்டு வரணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேற ஏதோ இஷ்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன். பாய்.